உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பிப்ரவரி 2 ஆண்டவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட திருவிழா அல்லது அர்ப்பண திருவிழா. முதல் வாசகம் மலாக்கியா இயல் 3 இறை வாக்கியங்கள் 1 முதல் 4 முடிய. இப்பகுதி இரு கருத்துக்களை நம்முன் வைக்கிறது. முதல் கருத்தாக நீதியின் கடவுள் இயேசு, இரண்டாவதாக புனிதத்தின் கடவுள் இயேசு. ஆண்டவரின் நாள் பற்றி மலாக்கியா கூறுவது இன்றைய விழாவுக்கு பொருத்தமாக அமைகிறது. நீதியின் கடவுள் எங்கே? மலாக்கியா 2:17 என்று கேட்ட இஸ்ராயலருக்கு ஆண்டவர் வர இருக்கிறார், அவர் நீதியையும் புனிதத்தையும் நிலைநாட்டுவார் என்கிறார். முதன்முறையாக இயேசு கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது ஆண்டவரின் நாள் இயேசுவிலே வந்துவிட்டது என்பதை சுட்டுகிறது. நீதியையும் புனிதத்தையும் இயேசு வாழ்ந்து ஆண்டவரின் நாளை தம்மில் நிறைவேற்றுகிறார் எனலாம். நீதியின் கடவுள் இயேசு. நீதியை போதித்தார் இயேசு. நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். மத்தேயு 5:6 என்றார். திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களும் அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். லூக்கா 11:46 என்று அநீதியை சாடுகிறார். நீதியை போதித்தது மட்டுமன்று, அதை வாழ்ந்து காட்டுகிறார். ஏழை எளியோர் பால் அவர் காட்டிய அன்பு, பாவிகள் பால் அவர் வெளிப்படுத்திய பரிவிரக்கம், இவையெல்லாம் இயேசுவின் நீதியின் வெளிப்பாடுகளே. அவர் நீதியின்படி தீர்ப்பிடுவார் என்பதை மலாக்கியா, அவர் தோன்றும்போது அவர் முன் நிற்கக்கூடியவன் யார்? அவர் புடமிடுகிறவனின் நெருப்பு போல் இருப்பார். 3:2-3 என்கிறார். நெருப்பு தங்கத்தோடு இருக்கும் அழுக்கை எரித்து விடுகிறது, தங்கத்தை மட்டும் தனித்தெடுத்து தருகிறது. ஆம், ஆண்டவரின் நாள் நீதியின் நாள் பாவிகளுக்கு மிக கொடியது, அச்சம் தர வல்லது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் யார்? யோவான் 2:11. இந்நாள் நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஆகும். ஆண்டவரது தீர்ப்பை எதிர்ப்பட அன்றாடம் நாம் தயாராக இருக்கிறோமா? கருத்து 2. புனிதத்தின் கடவுள் இயேசு. வண்ணாரின் காரம் போல அவர் இருப்பார். 3:2. துணிகளை தூய்மைப்படுத்துவது காரம், பாவிகளை தூய்மைப்படுத்துவர் இயேசு. எனவே தான் லேவியின் மக்களை தூய்மையாக்கி 3:3 அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய முறையில் காணிக்கை செலுத்த செய்வார் என்கிறது வாசகம். நீங்கள் தூயோராவதை கடவுளின் திருவிழம். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கு அழைத்தார். 1 தெசலோனிக்கர் 4:3-7. உலகம் தோன்றுவதற்கு முன்றே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்து கொண்டார். எபேசியர் 1:4 என்ற பவுலின் சொற்கள் நாம் தூயவராய் இருப்பதால் நீங்களும் தூயவராய் இருங்கள். லேவியர் 19:2, 11:44-45 என்ற பழைய ஏற்பாட்டு வாசகங்களை நினைவுறுத்துகின்றன. அவன் உடலில் குறைபாடு உள்ளது. லேவி 2:21-23 என்பதிலிருந்து ஆண்டவர் புனிதர் மட்டுமன்று, அவரே தூய்மைக்கும் காரணம் என்பது புலனாகின்றது. இத்தூய தன்மை அன்றாட வாழ்விலே
நமது அன்பு நடத்தையிலே வெளிப்பட வேண்டும். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். லூக்கா 6:36 என்பதுவே தூயவராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். லேவியர் 19:2. உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். மத்தேயு 5:48 என்பதன் பொருள் என்பதை உணர்ந்து அன்பு செய்வோம், புனிதமடைவோம். லேவியின் மக்களை தூய்மைப்படுத்திய ஆண்டவர் நம்மை அன்பில் வளர்ப்பாராக. 2ஆம் வாசகம், நற்செய்தி திருத்தூதர் லூக்கா இயல் 2 இறை வாக்கியங்கள் 22 முதல் 40 முடிய. இந்த பகுதி 3 கருத்துக்களை நம்முன் படர விடுகிறது. முதல் கருத்தாக சட்டத்திற்கு கீழ்ப்படிபவர் இயேசு. 2வது கருத்தாக அனைவரின் மீட்பர் இயேசு. 3 எதிர்க்கப்படும் அறிகுறி இயேசு. இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததும் சிமியோனும் அண்ணாவும் இயேசுவை எதிர்பட்டு மகிழ்வுற்றதும் இன்றைய வாசகத்தில் விளக்கம் முறுகின்றன. முதலாவதாக பொது இடத்திற்கு கொண்டு வரப்பட்ட இயேசு நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் பல. 1. சட்டத்திற்கு கீழ்ப்படிபவர் இயேசு. இப்பகுதியிலே 4 முறை சட்டப்படி அல்லது சட்ட முறைப்படி என்ற சொற்றொடர் வருகிறது. 2, 22, 23, 24, 27 எல்லாம் சட்டம் விதித்தபடி நிறைவேறுகிறது. இயேசு சட்டத்தை அழிப்பதற்கு அன்று நிறைவேற்றுவதற்கே வந்தார். மத்தேயு 5:17, 19. சட்டங்கள் ஒழுங்குகள் நம்மை அடிமைப்படுத்துவதற்கன்று நமக்கு உண்மை சுதந்திரம் தருவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. சட்டங்கள் நமக்காகவே அன்றி நாம் சட்டங்களுக்காக அல்ல. மார்க் 2:27. சட்டங்கள் அனைத்தும் அடிப்படை சட்டமாகிய அன்பு எனும் ஒரே கட்டளையில் அடங்கும். கலாத்தியர் 5:13, 14. எனவே அன்பை பின்பற்றுவதன் வழி நாம் அனைத்து சட்டங்களையும் பின்பற்றுபவர்களாவோம். 2. அனைவரின் மீட்பர் இயேசு. பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். மார்க் 10:45. இங்கு பலர் என்பது அனைவர் என்று பொருள்படும். நாம் எவ்வுலகில் வாழ்ந்த போதும் சரி, இப்போதும் சரி, இயேசு இஸ்ராயலருக்கும் புற இனத்தாருக்கும் பாவிகளுக்கும் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் நலிந்தோருக்கும் ஆண்டவருக்குமே யாதொரு வேற்றுமையின்றி மீட்பு கொணர்ந்தார். உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை. லூக்கா 2:29, 32 என்பார் சிமியோன். ஆம், எல்லோரையும் விலை கொடுத்து மீட்டுள்ளார். 1 கொரிந்தியர் 6:20, 7:23. அவ்விலையோ இயேசுவின் இரத்தமே. திருப்பாடல் 20:28. விலை மதிக்க முடியாத இயேசுவின் இரத்தம் நம் அனைவரையும் பாவம், நோய், துயரம், ஐயம், தாழ்வு மனப்பான்மை முதலியவற்றிலிருந்து விடுவிக்க வல்லது. கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:28. நாமும் இயேசுவின் இப்பலியை நம் வாழ்க்கையில் தொடர வேண்டும். நமது பாவங்களை இயேசுவின் இரத்தத்திலே கழுவுவோம். அவை கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். எசாயா 1:18. பிறருக்காக அவர் தம் பாவங்கள், நோய்கள், துயரங்களிலிருந்து விடுதலை அடைவதற்காக வேண்டுவோம். மக்கள் அனைவரும் சிறப்பாக பாவிகள் இயேசுவின் மீட்பை பெற நாம் என்ன செய்கிறோம்? 3. எதிர்க்கப்படும் அறிகுறி இயேசு. இயேசு இவ்வுலக மதிப்பீடுகளின்படி தம் வாழ்வை அமைத்து கொள்ளவில்லை. தந்தையின் விருப்பப்படி, மதிப்பீடுகளின்படி அவர் வாழ்ந்ததாலே தான்
யோவான் 4:34 அவருக்கு சிலுவை மரணம் கிட்டியது. இயேசுவின் மதிப்பீடுகளும் உலக மதிப்பீடுகளும் அறவே மாறுபடுகின்றன. எனவே தான் உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை எதிர்த்தது. யோவான் 1:11 இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்தோமாயின் நாமும் எதிர்க்கப்படும் அறிகுறிகளாக வாழ்வோம். இத்தகைய வாழ்விலே சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், இன்னல் இக்கட்டுகள் வரும். நம் உற்றார் உறவினரையும் சில வேளைகளிலே எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போட வேண்டி இருக்கும். லூக்கா 14:25-27 இயேசுவுக்காக எதிர்க்கப்படும் அறிகுறிகளாக வாழ்வோமா? எவனும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. மத்தேயு 6:24 லூக்கா 16:13 என்பதை உணர்வோமா? மனத்தில் இருத்த உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் ஆண்டவரின் அருள்மழை நம்மை முழுமையாக காணிக்கையாக தரும்பொருட்டு பெறுகின்றோம் என்ற உண்மையில் ஆண்டவரின் அருள் நம்மோடு இருப்பதாக